அண்ணாமலையில ஒருத்தவரை சந்திச்சேங்க. அவர் பக்திங்கிறத பத்தி இப்ப சொல்ல போறாரு, எல்லாரும் கேளுங்க. நானே மலைக்கு போவேன். போய் கோயில் திறந்து பூசாரி இருந்தால் ஒரு பானை தண்ணி எடுத்து தெப்பத்திலேருந்து எடுத்துகிட்டு போய் கோயிலுக்குள்ள மூலஸ்தானில் போய் கொடுப்பேன். ஆனால் அந்த மூலஸ்தானில் பூசாரி ஆகப்பட்டவங்க அந்த இதை தீர்த்தத்தை எடுத்து சாமிக்கு அவசியம் பண்ணால் பண்ணிக்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் யாராலும் வாரவங்களுக்கு இந்த தண்ணியை குடிக்கிறதுக்காலும் தாவத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இறங்கி வந்து பகவானே நான் வந்துட்டேன்னு ஒரு மணியை மட்டும் டைன் அடிச்சு விட்டு நான் பாட்டு வெளியில் வந்துடுவேன். அப்படியே அவங்களே இல்லாமல் இருந்தால் நான் தெப்பத்திலே குளித்துட்டு துண்டை நல்லா நனைத்து தண்ணியை கீழே ஒழுக விடாமல் கொண்டு போய் கோயிலுக்கு முன்னாடி அப்படி புழிஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷமாலும் கோயிலுக்கு முன்னாடி சாமிக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி அப்படியே அழகாக புழிஞ்சு விட்டு தண்ணியை ஆக்கி அந்த தண்ணியை பலபடி தீர்த்தத்தை எடுத்து நெத்தியில் பூசிட்டு பகவானை நான் வந்துட்டேன்னு ஒரு சவுண்டு விட்டு பாறையை தட்டிட்டு நான் பாட்டு இறங்கி வந்துக்கிட்டே இருப்பேன். இரவும் பகல் எப்போ வேணுமோ நான் போகவே வருவேன். ஸோ பக்திங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு விதமான பக்தி தாங்க. இது ஒரு விதமான இது பெரிய பக்தி. நம்மளாம் எடுத்துக்கிட்டா மூலிகை மரம் எல்லாமே இருக்கு. சிவன் வந்து நமக்கு எல்லாமே கொடுப்பார். அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்து நான் சாமிக்காக அதை கூட இதை கூடன்னு கேட்டு வாங்காமல் நம்ம கையில் இருக்கிறதை வைத்து சாமியை கும்பிட்டு வரணும். அதுதான் முக்கியமான வேலையை. இப்போ இந்த ஐயா அவர்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. எது பக்தி அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். நம்ம மனசுல எந்த விதமாக தோன்றுதோ அதை நம்ம யாருக்கும் பயம் இல்லாம வெளிப்படுத்துறது தாங்க உண்மையான பக்தி. ஐயா நன்றி. அவங்க ஐயா வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க வளர்க.